ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாக சைவ சமயத்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே அதிகாலையிலே எழுந்து ஆசார சீலராக ஆலய வழிபாடுகளை செய்வது, அதே போல் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனை செய்வது. காலையிலே எப்பொழுதுமே நாங்கள் இந்த காலை வேளையிலே மங்களமான இறை நாமாக்களை, இறைவனுடைய புகழை, இறைவன் பாமாலைகளை, கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, ஐயப்பன் கவசம் இவற்றையெல்லாம் நாம் கேட்கிற பொழுது அந்த மனதிலே ஒரு சந்தோஷம், ஒரு தெய்வீகமான சிந்தனைகள் மனதிலே வருமா. காலையிலே நல்லவற்றை கேட்கிற பொழுது அவ்வாறு அந்த பிரார்த்தனைகளில் நாம் ஈடுபடுவதோடு சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்வதும், சாயங்கால வேளையிலே கூட்டு பஜனை செய்வதும், பல்வேறு ஆலயங்களிலே இந்த சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறும். ஒரு சில ஆலயங்கள் இன்னும் நடத்தாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் வெள்ளிக்கிழமைகளிலே சுக்கிரவார உற்சவம் என்பது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலத்திலே கண்டிப்பாக செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஊருக்கு சிறப்பு, அந்த கிராமத்துக்கு சிறப்பு, நாட்டுக்கு சிறப்பு. வாரத்திலே ஒரு நாள் வெள்ளிக்கிழமையிலே இந்த சுக்கிரவார உற்சவம் இது கண்டிப்பாக செய்யப்பட வேணும். அது பெரிய கோயிலில் மட்டும்தான் செய்வாங்க, நம்ம கோயிலில் தேவையில்லை, அது தேவையில்லாத செலவு என்ற எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. நாம் இருக்கிற இடத்திலே, நம்மோடு இருக்கின்ற ஊரிலே, நம்முடைய ஊரிலே இருக்கின்ற ஆலயத்திலே இந்த இதிலை நாங்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக செய்தால் அது ஊருக்கு நன்மை, கிராமத்துக்கு நன்மை, நம்முடைய குடும்பத்துக்கு நன்மை என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அவ்வாறு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுவாமி உள்வீதி வலம் வந்து பிரார்த்தனை செய்யப்படுகின்ற பொழுது அடுத்த சந்ததியினருக்கு சமயத்தின் விழுமியங்களை, ஆன்மீக ஈடேற்றத்தை கொடுப்பதற்கு இவையெல்லாம் ஒரு சிறந்த உறுதுணையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலே சுவாமி விளம்பர பொழுது தோளிலே சுவாமியை காவுவது, குடை பிடிப்பது, தீவட்டி பிடிப்பது, சங்கு ஊதுவது, செகண்டி சேமக்கலம் வாசிப்பது, சுவாமிக்கு பின்னாலே பஜனை பாடல்கள், திருமுறைகளை பாராயணம் செய்து வருவது, சிவபுராணத்தை பாராயணம் செய்து வருவது, இவையெல்லாம் நாங்கள் அந்த அடுத்த சந்ததியை இந்த சமய கலாச்சார விழுமியங்களை விட்டு செல்லாத வகையிலே அவர்களை அணைத்து கொள்ளுவது. அந்த சிறு குழந்தைகளை விட்டு, சிறு பிள்ளைகளை விட்டு தேவாரங்களை வீதி பூராகவும் பாராயணம் செய்ய சொல்ல வேண்டும். அவர்களை பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு நல்ல எண்ணங்களோடு வளருகின்ற பொழுது
அவர்கள் பெரியவர்களாக வருகின்ற பொழுதும் தெய்வீக சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த வகையிலே பெற்றோர்களும் இதனை கடைபிடிக்க வேண்டும். ஆலய நிர்வாகஸ்தர்கள் அவர்கள் இதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு வெள்ளிக்கிழமையிலே கூட்டு பஜனை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற வகையிலே ஒரு சிறியதாக ஒரு பிரசாதத்தை வச்சு அதனை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு தீபாராதனையோடு சுவாமி வலம் வருகின்ற வகையிலே செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தரும், எல்லோருக்கும் மனதிலும் ஒரு சந்தோஷத்தை தரும், பிற இன்பத்தை எல்லாம் நாம் அடைகின்ற வகையிலே அமையக்கூடியதாகிய இந்த சுக்கிரவார உற்சவத்தில் எல்லோரும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இன்றைய தினம் ஏகாதசி விரதம், காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வது, அதே போல கார்த்திகை நட்சத்திர விரதம், முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை விரதம், இவ்வாறு சிறப்போடு கூடியதாக இந்த நாளில் நாமும் ஆலயங்களிலே சென்று இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.